அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் திரு தமிழ் முருகன். இன்று நாம் பார்க்க இருப்பது 23/1/2026 ஆகிய இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பழைய நண்பர்களின் மூலமாக உதவிகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. ஆக பழைய நண்பர்கள் உங்களுக்கு இன்றைய தினம் உதவி செய்யக்கூடிய நிலையில் இருப்பாங்க. அது பண உதவியோ பொருள் உதவியோ அல்ல செய்கிற செயல்களுக்கு வேலைகளுக்கு உதவியாக இருக்கிறதோ, மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுடைய பழைய நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்க நாள் சிறப்பாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது 5. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும், அதாவது பக்தி இலக்கிய தலைவர்களை வணங்க இன்றைய தினம் மேஷராசி அன்பர்களுக்கு நன்மை தரும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் லலிதா திரிபுர சுந்தரி நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், வழிபாட்டுக்கு பிறகு நீங்கள் வழிபாட்டுக்கு உதவியாய் இருந்த நபர்கள், மலர்கள், பூஜை பொருட்கள் போன்ற அனைத்து வஸ்துகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆலயம் சென்று வரலாங்கிற சிந்தனை உண்டாகும். கோயிலுக்கு போயிட்டு வருங்கிற சிந்தனை உண்டாகும். கோயிலுக்கு போகலாங்கிற சிந்தனை உண்டாகும் போதே நீங்கள் கையோட கோயிலுக்கு போயிட்டு வரவும் செய்யுங்க. கோவில் சென்று வரும் பழக்கமே உங்களை நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போகும். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது 15. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பரமசிவன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் கந்த சஷ்டி கவசத்தை பாட இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம், தாயாருக்கு அன்னதானம் செய்ய உங்களுக்கு சிறந்த நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் நாளாய் உள்ளது. மன மகிழ்ச்சியோடு இருக்கலாம். இன்றைய தினம் இவ்வளவு நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களில் இருந்து விடுபடும்படியான ஒரு நல்ல தகவல் வந்து சேரும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண்கல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது 17. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ருத்ரன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அருள் தரும் அரங்கா போற்றி. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நவகிரக ஸ்தோத்திரம். இன்றைய தினம் மனமாற ஒரு முறையேனும் படித்து வாருங்கள், உங்களுக்கு அது நன்மை தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வாஸ்து பரிகாரத்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது. அதாவது
வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினம் கடகராசி அன்பர்கள், குறிப்பாக கடகராசி அன்பர்களில் வாஸ்து பரிகாரம் உடைய நபர்கள் இன்றைய தினம் வாஸ்து குறைபாடுகளை சரி பண்ண வாஸ்து பரிகாரம் செய்தால் நன்மை தரும். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6:15 முதல் 7:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 9. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பஜரங்கபலி நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவனின் திருநாம ஜபம் செய்ய இன்றைய தினம் தீமைகள் எல்லாம் விட்டு விலகும் நல்ல நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் பண அல்லது பொருள் இழப்பு உண்டாக வாய்ப்புடைய நாளாய் உள்ளது. அதனால் இன்றைய தினம் சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய கட்டாயம் நிறைந்த நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 10. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பஞ்சபூத தேவதைகளான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 மூல தத்துவங்களை வணங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம். சிம்மராசி அன்பர்கள் இன்று உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்றைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் திருவாய்மொழி பாடல்களில் கவனம் செலுத்த இன்றைய தினம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் திருவாய்மொழி பாடல்கள் பாடுங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழலை இன்றைய தினம் உண்டு பண்ணி தரும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கன்னி ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தடைப்பட்ட காரியங்கள் யாவும் நல்லபடியாக நடந்து முடியும். ஹாய் சார், நாம் இப்போ ராசி பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். ராசி பலன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு உங்களோட கேள்விகள் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ ராசி பலன் முதல்ல முடிச்சிடறேன். பாதி முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் தடைப்பட்ட காரியங்கள் யாவும் நல்லபடியாக முடியக்கூடிய நாளில் இருக்குது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் கலர். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா காலை 7:45 முதல் 8:45 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள், நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் காளி தேவியை நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பெண்கள் காலில் தண்டை அணிய ஒரு நல்ல அதிர்வுகளை உண்டு பண்ணும் நாளாய் அமைத்து தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது
துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய நாளாய் உள்ளது. பாசமும் கனிவும் பரிவும் உங்களை நல்ல நிலையில் கொண்டு வரும். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்றைய உங்களின் நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தோம்னா 13. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள், நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள், நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மகா மிருத்யுஞ்சயாய மந்திரமான ஓம் திரியம்பகம் யஜாமஹே. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஜென்ம நட்சத்திர நாளில் உங்களுடைய பாவங்கள் தீர எலுமிச்சை கனி அல்லது பூசணிக்காய் கொண்டு தீபம் போட்டு வர உங்களுக்கான பாவங்கள் யாவும் நீங்கி நன்மை தரும் நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பயணங்களின் மூலமாக நன்மை கிடைக்கும் நாளாய் உள்ளது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் மணல் நிறம். இன்றைய உங்களின் நல்ல நேரம் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது 14. இன்றைய தினம் உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் உங்களுடைய குலதெய்வம். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சாய்பாபா சரணம். இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் அம்மனுக்கு குங்குமாபிஷேகம் சமர்ப்பிக்க இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும். இன்றைய அடுத்தபடி நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தாயாரின் ஆசிகள் பலிக்கக்கூடிய நாளாய் உள்ளது. அதனால் உங்களின் தாயாரிடம் ஆசிகள் வாங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை நீலம். இன்றைய உங்களின் நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது 18. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சனீஸ்வரன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் விஷ்ணுவே நமக. இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சவதி மரங்களில் ஒவ்வொன்றில் வில்வம் வைத்து சுற்றி வந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது
மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வழக்கு விஷயங்களில் சாதகமான நிலை உண்டாகும். உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்களும் தடுமாற்றமான சூழல்களும் இன்று விலகி நன்மை தரும் நாளாய் அமையும். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்றைய உங்களின் நல்ல நேரம் காலை 9:45 முதல் 10:45 வரை. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது 7. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் துர்க்கை துர்க்கை துர்க்கை. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முத்துமாரி. உங்களது இன்றைய பரிகாரம் வீட்டின் வாசலில் பூக்கோலம் போட்டு வழிபட இன்றைய தினம் நல்லபடியாய் அமையும். ஐயா, செவ்வாய் கிரகத்தில் ஐடி கம்பெனி திறக்கப்படும். அது முதல்ல அங்கே போய் குடியேறிட்டோம், அதுக்கப்புறமா ஐடி கம்பெனி திறக்கிறத பற்றி பார்க்கலாங்க. செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா பூமிக்காரகம், கோபத்தின் அதிபதி, இரத்தத்தின் அதிபதி. அது இரத்தத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடுமே தவிர, அல்லது அங்கே போகிறவங்களுக்கு மன உளைச்சலை உண்டு பண்ணுமே தவிர, அவ்வளோ ஈஸியாக அங்கே போய் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கிறதெல்லாம் நடக்காத கதை. ரெண்டாவது, இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, பூமியின் மற்றொரு அம்சம் செவ்வாய். இப்போ பூமியின் மற்றொரு அம்சம் செவ்வாய் எப்படின்னாக்கா, ஒரு அம்சத்தில் இருந்து இன்னொரு அம்சத்திற்கு போனால் மறுபடி தன் அம்சத்துக்கு திரும்பி வர்றதே கஷ்டம். அப்போ செவ்வாய்க்கு ஒரு வேளை போக முடிஞ்சால் அங்கேருந்து திரும்ப வர முடியாது. ஐயா, உங்களுடைய கேள்விகளை இன்னும் ஒரு 2 ராசிகள் இருக்குது, அது முடிஞ்ச உடனே கேளுங்க, நான் பலன் சொல்கிறேன். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களின் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் நாளாகவும், நண்பர்களின் மூலமாக சில விஷயங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாகவும் உள்ளது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை பச்சை. இன்றைய உங்களின் நல்ல நேரம் மாலை 6:45 முதல் 7:45 வரை. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது 12. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணு. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சிவசாயி போற்றி. இன்றைய தினம் உங்களது பரிகாரம் ஏழை மக்களுக்கு பசியார உணவு வழங்க, அல்லது உங்களிடம் வேலை செய்யும் பணியாட்களுக்கு அல்லது சக ஊழியருக்கு பசியார உணவு வழங்க உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகளை உண்டு பண்ணி தரும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் நல்ல தகவல் பெறும் நாளாய் உள்ளது. அதனால் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் யார்கிட்டையாவது வந்து கேட்டு தெரியணும் அப்படின்னா இன்றைய தினம் கேளுங்க, உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நேரம் வெள்ளி நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 6. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் அவர்களும் மகர ராசிக்காரர்களே. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நரசிம்மர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரணாகதி நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நேர்மை, பொறுமை,
நம்பிக்கை, இவை மூன்றும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நீக்கி உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாய் அமைத்து தரும். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.